நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எரேமியா எழுதின புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 57வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று இந்த வார்த்தையை எரேமியா இந்த புலம்பல் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் அநேக நேரங்களில் நாம் கூப்பிடுகிறோம். அநேக நேரங்களிலே பலவிதமான சூழ்நிலைகள் நம்மையும் மீறி போகிறது. நமக்கும் நம்முடைய திறமைக்கு மிஞ்சின காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். பயப்படாதே, உன்னை கூப்பிட்ட எல்லா காரியத்திற்கும் நான் செவி கொடுக்கிறேன். நான் உன் பக்கமாக வந்து உன்னை அணுகி உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அநேக எதிர்காலத்தை குறித்து பயத்தில் இருக்கீங்களா? அல்லது சில காரியங்கள் நடக்கவில்லையே, இது எப்படி ஆகுமோ என்ற ஒரு பயத்தோடு கூட இருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். எரேமியா புலம்பல்ல சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே, நான் எப்பொழுது கூப்பிட்டேனோ அப்பொழுது நீர் என் பக்கமாய் வந்தீர். பாருங்கள், நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அநேக நேரங்களிலே மனிதர்கள் ஆபத்தான சூழ்நிலையை நம்ம கூப்பிடும் பொழுது அவர்கள் போனை கூட எடுக்க மாட்டாங்க. நிறைய நேரம் நம்மளை பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்குவாங்க. ஆனா கர்த்தரை விடுபடுவர் தெரியுமா? நீங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் உங்கள் பக்கமாக வந்து உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார். அவன் பர்த்திமேயர் என்ற ஒரு பெரிய குருடன், அவன் பிறவியிலிருந்தே பார்வை இல்லாதவனாக இருக்கிறான். அவன் ரோட்லே போகிற எல்லா இடத்திலும் பணத்தை வாங்குவதற்காக கைகளை நீட்டி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவனும் நான் எப்படி ஆயிலும் சுகம் பெற வேண்டும் என்று அவன் அந்த ஓரமாய் உட்கார்ந்து கொண்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அவன் கூப்பிட்ட உடனே சீஷர்கள் வந்து அவனை அதட்டினார்கள். இதுதான் உலகங்க. நம்ம கூப்பிடும் பொழுது நம்மளை அதட்டுவாங்க, நம்மளை கேலி பண்ணுவாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம சோர்ந்து போக கூடாது. பாருங்க, இவன் திரும்ப என்ன செய்யறான் தெரியுமா? இன்னிலும் அதிகம் சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டானாம். அவன் கூப்பிடுவதுடைய சத்தத்தை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டான், நின்றான், அவனை தம்மிடமாக வர வைத்தான். விடுதலை கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அவன் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும். அவர் சொல்கிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது என்று சொல்லி அவனுடைய குருடான கண்களை கர்த்தர் திறந்து அவனுக்கு ஒரு பார்வையை கொடுக்கிறார். அவனுடைய வார்த்தையை கேட்டு, அவனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். நீங்களும் இப்போ இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்களா? ஐயோ, நான் கூப்பிட்டு எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல, எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, சில காரியங்கள் அப்படியே தடைப்பட்டு போயிருக்கிறது என்று சொல்லி ரொம்ப மனவேதனையோடு உடைஞ்சிருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன் சத்தத்தை கேட்டேன், உன் வேண்டுதலை நான் கேட்டேன், நான் நிச்சயமாய் உனக்கு மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வேன். ஆகையால் நீ பயப்படாதே. என்ன காரியங்கள் நடக்கவில்லை என்ற ஒரு பதட்டமும் ஒரு பயமும் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதோ அதை கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை விசுவாசிப்பாயானால் உனக்குள்ள இருக்கிற பயங்கள் போகும். நான் உனக்கு செய்வேன் என்ற ஒரு விசுவாசம் இடத்திலே காணப்படுமே, ஆனால் நீ பயப்பட மாட்டாய். ஆகையால் உனக்குள்ளே விசுவாசத்தை வளர்த்துக்கொள். என்னை பற்றின விசுவாசம், என் வார்த்தையை குறித்ததான விசுவாசம், என்னுடைய அற்புதங்களை குறித்ததான விசுவாசத்தை நீ பற்றி கொண்டு நான் நிச்சயமாய் வந்து உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொல்கிறார். நிச்சயமாய் நடக்குங்க. கவலைப்படாதீங்க. என்னென்ன காரியங்களை குறிச்சு ரொம்ப பயந்து திகைத்து போயிருக்கீங்களோ, இந்த காரியத்துல இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய நன்மை செய்வார். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாய் ஒரு நாள் வீணாய் போவது இல்லை. ஏனென்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு நிறைவேற்றுவார். அவர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் பக்கமாய் வந்து, உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுடைய நன்மைக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்க வேலைக்காக கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்க வேலையை குறிச்ச சில காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் பட்சமாய் வந்து உங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்வார். திருமண காரியத்தை குறிச்சு ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் அதை பார்த்துக் கொள்வேன், நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தைரியமாயிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் விரும்புவது போல நன்மையை உங்கள் பக்கமாக கர்த்தர் கொண்டு வருவார். மனுஷன் எந்த கதவை அடைத்தாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறந்து உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு பாதுகாப்பாராக. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி இன்றைக்கு பயப்படாதீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார், என் பரிசுத்த ஆவியார் என்னோட இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு கடந்து செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக. God bless you.